AK64 டைரக்டர் யாருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிக் ரவிச்சந்திரன் தான். அதுக்கான ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது AK63 படத்தில் கிளைமேக்ஸில் அந்த கார்லேயே போட்டிருக்கோம். டைரக்டர் AK64 அப்படின்னு ஆதிக் அப்படிங்கிற மாதிரியே. ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ இதுக்கிடையில் வந்து ஏன்பா இந்த பிரசாந்த் நீலுக்கும் ஏகேவுக்கும் அந்த ப்ராஜெக்ட் எப்போப்பா வரும் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதாவது தனி ஏகே பிரசாந்த் நீல் ப்ராஜெக்டா இல்லை அது வந்து யஷோட சேர்ந்து அந்த கேஜிஎஃப் வேர்ல்டோட யூனிவர்ஸ்லையா இது வந்து எப்போ நடக்கும் அப்படி ஒரு சில ஹேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இல்லை செட் ஆகாது. ஏன்னா நம்ம கூட ஏகே ஃபேனாக வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். என்னென்னா இந்த மாதிரி வந்து இந்த சஞ்சய் தத்தோட அந்த நெகட்டிவ் ரோலை வந்து ஏகே பண்ணியிருந்தா இன்னும் செட் ஆகிருக்கும். சில இடத்துல ஆட்டோலேயே பார்த்தோம்னா அது வந்து ஒட்டியிருந்தாங்க. ஸோ ஏகேவுடைய ஃபேஸோ சஞ்சய் தத்தோட ஃபேஸோ அப்படியே வந்து எடிட் பண்ண மாதிரி அவர் ஸ்டில் ஒரு பக்கா வில்லனிசம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஏகேவோட ஹேட்டர்ஸ் என்ன சொல்லியது, அதெல்லாம் ஒரு செட் ஆகாது அப்படின்னு, பிரசாந்த் நீல் படத்தில் போய்ட்டு அவரா அப்படின்னு. சரி, ஹீரோ இப்போ ரொம்ப ரூமராக அப்படி ஒரு நியூஸே கிடையாது. பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் ஏகேன்னு சும்மா இவங்க வந்து ஃபேன்ஸாக வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஹைப்பு. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. பிரசாந்த் நீல் என்ன மாதிரி ஒரு ஆக்டரை அவர் யஷை வச்சு பண்ணியிருக்கிறாரு, பிரபாஸ் வச்சு பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கக்கூடிய மாஸ் ஆக்டரை வச்சு பண்ணியிருக்காரு. இவர் இன்னும் ஏகே வச்சு ஏன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் போய்ட்டு இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக இது எப்படா கன்ஃபார்ம் ஆகும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக AK64க்கு அடுத்தபடியாக வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த படம் சப்போஸ் குட் பேட் அக்லியை வந்து பிரசாந்த் நீல் பார்த்துருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மனுஷன் இவ்வளோ அல்ட்ரா மாஸாக இருக்கார் அப்படின்னு. ஏன்னா அந்த ரெட் ட்ராகனில் ரெட் ஷர்ட் போட்டுட்டு கிளைமேக்ஸில் வந்து அந்த 2 கம்மல் குத்து அப்படி ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. வேறு லெவலில் வந்து இருக்கும். நீ தாண்டி செல்லக்குட்டி, இந்த பிரசாந்த் நீலோட யூனிவர்ஸுக்கு யார் தேவையோ அவங்க அதே மாதிரி வந்து நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் நீலே வந்து புக் பண்ணிட்டுருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெஷ் கான்செப்டாக, அதாவது பிரசாந்த் நீலோட அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சலார்லாம் கூட வந்து ஒரு நல்ல படம் தான். பட் கேஜிஎஃப் லெவலுக்கு இல்லைனாலும் சலார் வந்து ஒரு டீசெண்டான ஒரு நல்ல படம் தான். அந்த கன்சார் அந்த ஒரு யூனிவர்ஸு. ஸோ ஏகேக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு யூனிவர்ஸை தயார் பண்ணுவாரா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற அந்த பிரசாந்த் நீலோட யூனிவர்ஸே இப்போ இருக்கக்கூடிய கன்சார் யஷோட அந்த கருடன் அந்த வந்து ஒரு யூனிவர்ஸ் அதுக்குள்ளேயே வந்து இது ஒரு மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஜிபியு பார்த்ததுக்கப்புறம் பிரசாந்த் நீல் கண்டிப்பாக ஓகே இவரை வச்சு பண்ணணும், இந்த மனுஷன் இவ்வளோ மாசாக இருக்கார், கண்டிப்பாக ஒரு படம் சைன் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. பட் இடையில் வந்து பிரசாந்த் நீல் அவருக்கும் வந்து ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் வருவார். மேபி அப்படி ஒரு சம்பவமாக இருந்தால் ஏகேவுடைய அந்த பேன் இண்டியா சம்பவமாக வந்து ஒரு சம்பவம் வந்து செம்மையாக இருக்கும். அது ஒரு ரியல் ஓஜி சம்பவமாக இருக்கும். பட் குட் பேட் அக்லி இப்போவே பார்த்தோன்னா சரியான ஒரு கலெக்ஷனாக வந்து போயிட்டுருக்கு. படம் வந்து ஒரு இந்த லெவலில் போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 400 வந்து க்ரோர்ஸை வந்து தாண்டறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கு. ஸோ பார்க்கலாம் பிரசாந்த் நீலோட அந்த யூனிவர்ஸில் ஏகே வந்தார்னா, ஏன்னா இவரும் வந்து ஒரு அல்ட்ரா மாஸு, அவரும் வந்து மாஸ் ஹீரோ வச்சு பண்ணக்கூடியவர். ஸோ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் இதுக்கு முன்னாடி ஆதிக், நீங்கள் பிரசாந்த் நீலே யார் வேணால் பண்ணுங்கள், ஏன் எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேறு லெவல் மாஸை காமிச்சிட்ருக்காரு. பட் இதை விட இன்னும் ஒரு பயங்கரமாக ஒரு கண்டென்ட்டோட இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மார்க் ஆண்டனியில் எப்படி ஒரு விஷயம் இருந்ததோ அது மாதிரி வந்து AK64 டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இன்னும் மாஸாக இருக்க போகிறார் ஏகே. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் வந்து வரும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் அண்ட் ஏகே இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.